ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் காரைக்குடியின் மனம். இன்றைக்கி வீடியோவில் தேங்க்ஸ்கிவிங் டே அன்னைக்கு நான் என்னெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணுன்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ தேங்க்ஸ்கிவிங் டே அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்பம் பால். ஸோ ஆப்பம் பண்ணுற வீடியோ நான் எடுக்க முடியல. நான் அப்போ வீடியோ பண்ணலான்ற ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே வீடியோ பண்ணலான்னு பிளான் பண்ணி இந்த கிளிப் மட்டும் தான் எடுத்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்பம் பால். அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுருக்கேன். அப்புறம் காலையில் ஆப்பம் சாப்பிட்டனால மத்தியானம் சிம்பிளாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் வடை செய்ய போகிறேன். பீட்ரூட் வடைக்கு கடலைப்பருப்பு 1 கப் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து மிளகா 2-3 வரமிளகா, அப்புறம் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை வந்து அரைச்சிக்க போகிறோம். பீட்ரூட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீவி வச்சுருக்கேன் அந்த கிரேட்டரில். இப்போ நம்ம வந்து பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு 1-2 அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டையும் இது கூட ஆட் பண்ணி 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 1-2 தான் அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா நைஸாக வேணும்னா நீங்கள் பருப்பை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தனியாக பீட்ரூட்டை போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். பீட்ரூட்டில் இருக்க தண்ணியே வந்துட்டு போதுமானது. ஸோ இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட நான் ரசம் தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் அன்றைக்கி. ஸோ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து ஆனியன், பச்சை மிளகா, அப்புறம் மஞ்சள் தூள் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் 1 by 1 என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆனியன் நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயும் கட் பண்ணிவிட்டு இது கூட 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் போதும் மஞ்சத்தூள். அப்புறம் ஜீரகத்தூள் வந்து ஒரு 2 பிஞ்ச் தான் ஆட் பண்ணேன். சோம்பு வந்து நம்ம ஆல்ரெடி அதில் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால சோம்பு பொடி தேவையில்லை. ஆனியன் வந்து கட் பண்ண ஆனியன், பெருங்காயத்தூள், பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வடையாக போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். முன்னாடியே போட்டு வச்சுட்டா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் வடை. ஸோ இது இருக்கட்டும், நாங்கள் சாப்பிடும்போது தான் இதை நான் போட போகிறேன். இது இருக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம வந்து ரசம் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அதை நான் கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இப்போ என்னெல்லாம் அரைக்கிறோன்னு பார்த்துடலாம். இப்போ ரசத்துக்கு என்னெல்லாம் அரைக்கணும்னு பார்த்துடலாம். ஒரு ஜாரில் வந்து 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து நான் அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அது கூட 1 தக்காளி, 3-4 பூண்டு பல் போட்டு சும்மா பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ வந்து ரசத்தை தாளிச்சிடலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வானல் தாளிக்கிற பேன் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு நான் எண்ணெய் விட்டு கடுகு, வரமிளகா கிள்ளி போட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி பொரிய விடுறேன். பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம்ல அதை அதில் போட்டு ஒரு 2 minutes வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிறதுல வந்துட்டு ஆட் பண்ணி ரசத்தை வந்து கொதிக்க விட வேண்டியதான். அவ்வளோதான் ரசம். நான் அந்த மிக்சியில் அரைச்ச அரைப்பு வந்து நான் தாளிக்கிற வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அதில் தாளிச்சுட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம புளி கரைசலில் ஆட் பண்ணி கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. சைடில் பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்கிறது தெரியுது பாருங்கள். அப்பயே நம்ம ஆஃப் பண்ணி மல்லித்தலை சேர்த்து இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான் ரசம். ஸோ நான் சாப்பிட்றதுக்கு 2 minutesக்கு முன்னாடி தான் வடை போட போகிறேன். இதுக்கடையில் நான் என்னோடய டிஷ்வாஷர் லோட் பண்ணிட போகிறேன். ஸோ அப்பப்போ நான் வந்து திங்ஸை டிஷ்வாஷர் லோட் பண்ணிட்டேன்னா சிங்க் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்ட திங்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ அதனால் நான் வந்துட்டு டிஷ்வாஷர் லோட் பண்ணுறேன்.
வடை பொடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் நான் வந்துட்டு ஆயில் விட்டுருக்கேன் ஒரு பேனில். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் வடையை இந்த மாதிரி எடுத்து லைட்டாக உருண்டையாக தட்டி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஒரு சைடு வந்து கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு டர்ன் பண்ணி வடையை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் பீட்ரூட் வடை. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியான வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிறிஸ்பியானோன்னு நம்ம வடையை எடுத்துடலாம். ஸோ இதுதான் எங்களோட லன்ச்சு. ஸோ இதை சாப்பிட்டுட்டு நான் வந்து ஈவினிங் வந்து தேங்க்ஸ்கிவிங் ஷாப்பிங் போகும்போது vlog எடுக்கிறேன். லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் தூங்கி எழுந்து பால் பசங்களுக்கு பால் கொடுத்துட்டு நாங்களும் டீ குடிச்சிட்டு தான் ஷாப்பிங் போகிறோம், தேங்க்ஸ்கிவிங் ஷாப்பிங். ஸோ நாங்கள் போய் க்யூலெல்லாம் நிற்கலை, ஏன்னா பசங்களை வச்சுட்டு க்யூவில் நிற்க முடியாது. அதனால நாங்கள் வந்து லேட்டாக தான் கிளம்பினோம். 5 o'clock தான் தூங்கி எழுந்திரிச்சு டீ குடித்தோமே. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 6:15 போல் தான் நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டுருக்கோம். நாங்கள் வந்து வால்மார்ட்க்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ வால்மார்ட் ஷாப்பிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வால்மார்ட் வந்தாச்சு. நாங்கள் எப்போயும் பார்க் பண்ணுற இடம்லாம் வந்து பயங்கர க்ரௌடடாக இருந்தது. ஸோ பார்க்கிங் பிளேஸே எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் வந்து எப்போயுமே இந்த சைடு வந்து காலியாக இருக்கும். ஸோ அந்த சைடு தான் கிடச்சிது பார்க்கிங். ஸோ எப்போயுமே பசங்க இருக்கனால ஷாப் என்ட்ரன்ஸ்க்கு நியரஸ்ட்டாக தான் நாங்கள் வந்து பார்க் பண்ணுவோம். பட் ஆனால் அன்றைக்கி வந்து செம்ம க்ரௌடடாக இருந்துச்சு, பார்க்கிங்கே கிடைக்கல. அப்புறம் வந்து கொஞ்சம் தூரமாக தான் பார்க் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஸோ இங்கே தான் நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் கூட இல்லை, பார்க்கிங் பிளேஸ் காலியாக, எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. அவ்வளோ க்ரௌடு வால்மார்ட்டில் பார்த்தீங்கன்னா. இப்போ வால்மார்ட்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 6க்கு தான் வந்து வால்மார்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் தான் வந்தோம். ஸோ இந்த சைடு எல்லாமே பயங்கர கூட்டமாக இருந்தது. ஸோ நான் சில கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல, ஏன்னா வந்து செம்ம கூட்டமாக இருந்துச்சு. விலகி போகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நீங்கள் வீடியோ பாருங்கள். நான் வீட்டுக்கு வந்ததும் நான் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கினேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் திங்ஸ் வச்சுருப்பாங்க, அது எல்லாமே தான் சேல் ஐட்டம்ஸ். ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே கிட்ஸ் எதாவது டாய்ஸ் வாங்கினா உடனே ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அதே தான் எங்கள் வீட்லேயும் நடக்கும். டாய் தான் என்னோடய கிட்ஸ்க்கு இந்த தேங்க்ஸ்கிவிங்க்கு வாங்கி கொடுத்தோம். ஸோ இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டாய் மாதிரி. ஸோ இதுதான் வாங்கி கொடுத்தோம். இது செட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 1 hour 1.5 hours எடுத்துச்சு. இது வந்து பசில் வாங்கினோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃப்ளீஸ் லெகின்ஸ் ரெண்டு பேக்குமே $8. ரொம்ப சூப்பராக இருக்குது அதோட குவாலிட்டி. இது வந்து என்னோடய பிஜேஸ், இதுவும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பாத் டவல் பார்த்திங்கன்னா $1.20 இதை தான். ஸோ அதனால் நான் 3 வாங்கினேன் அதில்.
அதுக்கப்புறம் இந்த ஃப்ரோசன் பில்லோ வாங்கினாங்க. இது வந்து பசங்களை கூட்டிகிட்டு போனால் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் இந்த டாய் வந்து கார்ன் பாப்பர் டாய் வந்து இந்தியாவில் இருக்க என் தம்பி பொண்ணுக்காக வாங்கியிருக்கோம். அப்புறம் இது வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சாக்ஸ் வாங்கினார். அப்புறம் இது இன்னொரு பில்லோ. ஸோ ட்வின்ஸுன்றனால சில விஷயம்லாம் வந்து ரெண்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதை ஒன்றுமே பண்ணவே முடியாது. இல்லைனா வீட்டில் சண்டை விலகிறதுக்கு நம்ம வாங்கியே கொடுத்துடலான்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத் மேட் வாங்கினோம். இது வந்து $5 நினைக்கிறேன். ஏன்னா நார்மல் டேஸில் வந்து இது $8. ஏன்னா நான் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாயிருக்கு. ஸோ அதனால் அதில் வந்து ஒரு 3 வாங்கினேன். அப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் வந்து கட்லரி செட் வாங்கணும் இந்த தேங்க்ஸ் கிவிங்க்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். வால்மார்ட்டில் வந்து இந்த ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து $20 எல்லாமே சேர்த்து. இதோட கட்டிங் போர்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெவியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நைஃப்ஸ் இருக்குது. அதோட வந்து சிலிக்கான் கட்டிங் மேட்டும் இருக்குது. அப்புறம் சீஸ் கட் பண்ணுறது அது கூட வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தோன்னே நான் வந்து இதை எடுத்துட்டேன். ஸோ $20க்கு வந்துட்டு கண்டிப்பாக கட்லரி செட் மட்டுமே $20 இருந்தது. ஸோ இதில் எல்லாமே வரனால நான் வாங்கிட்டேன். இது வந்து வயர்லெஸ் சார்ஜிங் பேடு, இது ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் இது ஷார்பி, எனக்கு இது பிடிக்கும் எப்போயாச்சும் சும்மா ட்ராயிங் பண்ணுறதுக்கு. ஸோ இது 4 வாங்கினாலே வந்துட்டு $10 ஏதோ சம்திங் வரும். பட் இது ஃபுல் பேக்குமே $10. இப்போ இந்த டாயை தான் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டாயை ஒரு வழியாக 1 ஹவர் போராட்டத்துக்கு அப்புறம் செட் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணி வாங்கின இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு வாங்கணுன்னு இருந்த ஒன்று வந்து ஏர் ஃப்ரையர். அது வந்து நான் கோல்ஸில் $59க்கு கிடச்சது எனக்கு, ஆஃபர்லாம் போயிட்டு. ஸோ அதுதான் இது 6 quart Gourmia AirFryer தான் வாங்கியிருந்தேன். இது வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஆன்லைனில் தான் போட்டிருந்தேன். ஸோ நான் இதை இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ இப்போ தான் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம் எப்படி இருக்குது என்னன்ட்டு. ஸோ நல்லாவே பெருசாக இருக்குது. கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி நம்ம வந்து அட் டைமில் வந்து குக் பண்ணலாம். ஸோ நான் இதை குக் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குது என்னன்ட்டு. ஸோ அவ்வளோதான் எங்களோட தேங்க்ஸ் கிவிங் ஷாப்பிங். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.